திருவள்ளூர் அடுத்த அயப்பாக்கத்தில் மின் இணைப்புக்கு லஞ்சம் பெற்ற மின் வாரிய உதவி பொறியாளருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து திருவள்ளூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு பேரூராட்சிகளை நகராட்சிகளாக மாற்றுவது தொடர்பாக ஆட்சேபனை இருந்தால் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம், தஞ்சை மாவட்டம் திருவையாறு பேரூராட்சிகள் நகராட்சிகளாக மாற்றப்பட உள்ளன. பேரூராட்சி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளும் நகராட்சியில் சேர்க்கப்பட உள்ளன. அடுத்து வரும் தேர்தலுக்கு வார்டுகள் பிரிக்கப்படும். இது தொடர்பாக ஆட்சேபனை இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் எழுத்துப்பூர்வமாக முதன்மை செயலர், நகராட்சி நிர்வாகத்துறை, தலைமை செயலகம், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, சென்னை 9 என்ற முகவரிக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதியில் இருந்து 6 வாரத்திற்குள் அனுப்பலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை தொட்டபெட்டா காட்சி முனை இன்று முதல் 3 நாட்களுக்கு மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை முதலே சாரல் மழை பெய்து வருகிறது. நாங்குநேரி வட்டம் சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த பேச்சியம்மாள் எனும் 95 வயது மூதாட்டி முதியோர் உதவித்தொகை கேட்டு 4 முறை மனு அளித்தும் அவருக்கு முதியோர் உதவித்தொகை கிடைக்கவில்லை. இந்நிலையில் நேற்று 2 பெண்களின் உதவியோடு வந்து உதவித்தொகை கேட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் மனு கொடுத்தார். அவர் நடக்க முடியாததால் அங்கேயே மரத்தடியில் அமர்ந்தார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் ஹரிஹரன் அவரிடம் விபரத்தை கேட்டறிந்ததுடன் ஆட்சியரிடம் கூறி உதவித்தொகை கிடைக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் மூதாட்டியின் செலவுக்கு 1000 ரூபாயும் கொடுத்து உதவினார். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் இணைப்பு அங்கீகாரத்தின் கீழ் செயல்படும் கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் மற்றும் பிஎட் சிறப்பு கல்வி 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான தேர்வுகள் ஆகஸ்ட் 27ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 3ஆம் தேதி முடிவடையும். அதேபோன்று 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான தேர்வுகள் ஆகஸ்ட் 27ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி நிறைவடையும் என்றும், எம்எட் மற்றும் எம்எட் சிறப்பு கல்வி 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான தேர்வுகள் ஆகஸ்ட் 27 முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான தேர்வுகள் ஆகஸ்ட் 27ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 2ஆம் தேதி முடிவடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ள ரயில் திட்டங்களை நிறைவேற்ற போதுமான நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று ரயில்வே அமைச்சகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் நிகழ் நிதியாண்டில் இந்திய ரயில்வேக்கான வழக்கமான பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஏமாற்றம் அளிக்கிறது. இதே ஆண்டில் இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடுகளுடன் ஒப்பிடும்போது இப்போதைய ஒதுக்கீடு மிகவும் குறைவு என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாணயம் வெளியிட்டதில் எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். முதல்வரின் 4 செயலர்களில் ஒருவராக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ஜி. லட்சுமிபதி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தலைமை செயலர் என். முருகானந்தம் வெளியிட்டுள்ளார். நில அபகரிப்பு தொடர்பான வழக்கில் திருப்பத்தூர் திமுக எம்எல்ஏ நல்லதம்பி மீது தீவிரமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதால் அவரையும் எதிர்மனுதாரராக சேர்க்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக வன்கொடுமை சட்டத்தை தமிழக அரசு தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் புகையிலை ஒழிப்பு மையங்களை அமைத்து புகையிலை பொருட்கள் பயன்பாட்டை தடுக்க வேண்டும் என்று தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்சிசி முகாம் எதுவும் நடத்தப்படவில்லை என தமிழ்நாடு புதுச்சேரி வட்ட என்சிசி இயக்குநரகம் விளக்கமளித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் என்சிசி அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு சில தனிநபர்கள் நடத்திய போலி என்சிசி முகாமில் பங்கேற்ற பள்ளி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியது. இந்த சம்பவம் தேசிய மாணவர் படையுடன் இணைக்கப்பட்ட அல்லது பதிவு செய்யப்பட்ட கல்வி நிறுவனங்களுடன் தொடர்புடையது அல்ல. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களுக்கும் என்சிசிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்சிசி முகாம் எதுவும் நடத்தப்படவில்லை. ஊடகங்களில் வெளியான செய்தி தவறான தகவல்கள் அடிப்படையில் என்சிசி அதிகாரிகளை இந்த சம்பவத்துடன் தொடர்புபடுத்தும்
தவறான நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவில் இன்று காலை தொடர்ந்து 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. காலை 6:45 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் ரிக்டர் அளவுகோலில் 4.9, 4.8 அலகுகளாக பதிவாகியுள்ளன. பாரமுல்லாவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாகவும், இந்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்டதாக உடனடி தகவல் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வந்துள்ள ரஷ்ய கடற்படை தலைமை தளபதி அலெக்சாண்டர் மொய்சியுடன் முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான் சந்தித்து இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஜம்மு காஷ்மீரில் பிரசித்தி பெற்ற அமர்நாத் குகை கோவிலுக்கான புனித யாத்திரை நேற்று நிறைவடைந்தது. கடந்த ஜூன் 29ஆம் தேதி தொடங்கி 52 நாட்களாக நடைபெற்று வந்த யாத்திரையில் 5.10 லட்சம் பக்தர்கள் குகை கோவில் தரிசனம் செய்துள்ளனர்.